ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷதா குடில். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நல்ல ஸ்பேஷியஸாக 2 பெட்ரூமும் நல்லா பெருசாக கொடுத்து ரொம்ப நீட்டான எலிவேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. ஒரே மாதிரி 3 வீடு, அதில் ஒரு வீடு வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வீடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிச் வசதியும் வந்துடும், இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து லேசர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதுமே பார்க்கிங்கோட ஓவரால் லுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்ததும் நம்மளோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா மேலே டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் பக்கத்துலேயே வந்து அவுட்டர் டாய்லெட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே EB பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ட்ரீ போட்டு அதில் வந்து லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பும் அதுக்கப்புறம் போர்வெலும் இருக்குது. பார்க்கிங்கில் லே பண்ணியிருக்க டைல்ஸ் வந்து ரொம்ப அழகான டைல்ஸு. அதுக்கு மேட்சாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோட வாலுக்கும் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஆன்டிக் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு டீக்குட் டோர் தான் வந்து போட்டிருக்காங்க. அதோட லுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்பவே அழகாக இருந்தது. அதோட ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக நல்லா ஆன்டிக்லேயே வந்து போட்டிருக்காங்க. கீழே இருக்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து நல்லா டார்க் கலராக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கும் அந்த கதவுக்கும் அந்த ஸ்டெப்ஸுக்கும் ரொம்ப அழகாக வந்து மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோட ஓவரால் லுக்கு வந்து பார்த்துடலாம். ஹாலோட ஓவரால் லுக்கு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா 4x2 ஹை கிளாஸி வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் மெரூன் கலரில் நல்லா அழகான டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்லாம் வந்து கசகசன்லாம் இல்லாமல் 2-3 கலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க லிவிங் ரூமை. அதேமாதிரி ஃபால் சீலிங்குமே பார்த்திங்கன்னா 3 கலர் தான், எல்லோ, ஒயிட், அதுக்கப்புறம் வந்து மெரூன் கலரில். இந்த டிவி யூனிட் கூடயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்னரில் வந்து பூஜா யூனிட் வந்து கொடுத்துட்டாங்க. தண்ணி ஷெல்ஃபாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டோரேஜ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூஜா யூனிட்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பேனல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு மெட்டீரியலுமே இவங்க ரொம்ப பார்த்து நல்லா குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து ஃபுல்லாக வாஸ்துப்படியும் கட்டியிருக்காங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு பெட்ரூம், ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம்னு 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். கிச்சன் கம் டைனிங்காக நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸும் பக்கத்துலேயே வந்து ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம எதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் அண்ட் க்ரீன் கலரில் வந்து இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. சிங்க் வந்து SS மேட்டில் வந்து இருக்குது. அக்சசரிஸ்னு பார்த்திங்கன்னா மெயினான அக்சசரிஸான கட்லரி ட்ரேவும் பிளேட் ட்ரேவும் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்னர் ஷெல்ஃப் நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. லாஃப்ட்டும் சேம் கலரில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிச்சனோட ஸ்டோரேஜ்க்காகவும் கிளாஸ் டோர் கொடுத்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வரைக்குமே ஒட்டியிருக்காங்க. ஸோ க்ளீனிங்க்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் போகிறதுக்காக ஒரு டோரும் இருக்குது. அது நம்ம வெளியே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டோட பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். பெட்ரூம்க்கு வந்து ரெடிமேட் உட்டன் டோர் வந்து போட்டிருக்காங்க. இந்த டோருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹெவியாக இருந்தது. இந்த பெட்ரூமோட சைஸு 10x16ங்கிற சைஸில் இருக்குது. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி லாஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா ஹாலோட ஃப்ளோரிங் கலர் இல்லாமல் இந்த ரூமுக்கு வந்து தனியான கிரே கலர் மாதிரி ஃப்ளோரிங் வந்து கொடுத்துருக்காங்க. 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இடையில ஒரு கிரானைட் மாதிரி பீஸும் ஒட்டியிருக்காங்க. அது மோஸ்ட்லி எல்லா பெட்ரூம் இடையிலையும் ஒட்டுவாங்க. இது வந்து இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். அதுக்கு PVC ரெடிமேட் டோர் வந்து போட்டிருக்காங்க. இவங்க உள்ளே ஒட்டியிருக்க டைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோருக்கு மேட்சாக கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது. 4x2 டைல்ஸாக வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா ரூஃப் வரைக்குமே ஒட்டியாச்சு. ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அக்சசரிஸ் இன்னும் எதுவும் மாட்டல, நீங்கள் குடி வரதுக்கு முன்னாடி வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம். இதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியே தான் வந்து உங்களுக்கு டோர் வந்து போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமே 10x16ங்கிற சைஸில் தான் இருக்குது. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காகவும் 2 விண்டோஸ், அதுக்கப்புறம் ஒரு வால் ஷெல்ஃபு, அப்புறம் லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு வாஷ்ரூமில் தான் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து ஹால் இருக்கலாமல் அந்த பெட்ரூமுக்கு போட்டு அதே டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். இதுவும் ஒரு பிளாக் அண்ட் தீமில் தான் வந்து டோர் இருக்குது. இதுக்கும் ரெடிமேட் PVC டோர் நல்லா ஹெவி வெயிட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க.
இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அண்ட் ஒயிட் கலர் தீம் மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கும் நல்ல ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து லே பண்ணியாச்சு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸுமே எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இறக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மழை தண்ணியெல்லாம் வந்தாலுமே தண்ணி எதாவது தெரிச்சாலுமே நம்மளுக்கு மேலே வந்து வராது. அதுக்கு கீழே வாஷிங் மிஷினுக்கான ஒரு அவுட்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸும். இதுக்கும் பிவிசி டோர் தான் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இதுக்குமே ஃபுல்லாக வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இந்த வீடு வந்து அப்படியே ரெடி டு மூவில் வந்து இருக்குது. எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. உங்களுக்கு உள்ளே இருக்க வாஷ்ரூம்ஸ்க்கு அக்சசரிஸ் மட்டும் மாட்டினாலே போதும். இப்போ நம்ம டெரஸ் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே மேக்ஸிமம் வந்து ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். நம்ம அப்படியே டெரஸை பார்த்துட்டு இந்த வீட்டை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ஹால், அதுக்கப்புறம் ஸ்பேஷியஸான பாத்ரூம், 2 ஸ்பேஷியஸான பெட்ரூம்னு, நல்ல ஸ்பேஷியஸான வாஷ்ரூம்னு ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்று நல்ல தண்ணி, ஒன்று உப்பு தண்ணிக்கு. அதே மாதிரி துவைக்கிறக்கல்லும் வந்து போட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வீடு ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்படி ஓவராலாக வந்து பாருங்கள். நிறைய வீடு வந்து ஆகிட்டுருக்கு. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே வீட்டோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிச்சனில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.